guys, welcome to the BJS channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இதோட பர்த்டே vlog. டெக்கரேஷன் இன்னும் ஆரம்பிக்கணும். இப்போ டைம் பாத்தீங்கன்னா 11:57. சோ இப்போ இன்னும் எவ்வளவு நிமிஷம் 3 minutesல பாப்பா பர்த்டே வருது. ஐச்சி பாப்பா பிறந்த நாள் 2 minutes. 2 minutes தான். இங்க பின்னாடி வந்து பேசுவா. இப்போ பேசு. ஹாய் சொல்லு. நீ சொல்லு. ஐயோ மேடம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா கேமரா கான்ஷியஸ் வேணும். சோ எங்க வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கறா. சரி இப்போ எல்லாரும் நீங்களா டெக்கரேஷன் பார்க்க போலாம். டெக்கரேஷன் பார்க்க போலாம். வாங்க வீடியோக்குள்ள. நான் வாங்கின ஆர்ச்சை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பீசஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அக்காவோட பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்கு சைஸ் பார்த்துருந்துச்சு. அப்புறம் நான் கம் போட்டு ஒட்ட வைக்கிறத பார்த்துட்டு அக்கா சொல்லிச்சு. அக்காவும் மாம்சம் 2 பேரும் சொன்னாங்க வேணாம் நீ ஜஸ்ட் செட் பண்ணி பாரு அது எவ்வளோ பெருசு வருதுன்னு ஃபஸ்ட் பார்த்து அப்புறமா நம்ம நாளைக்கு அதை க்ளீனாக செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நைட் வந்து இந்த ஸ்டே பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது இந்த வாண்டு வச்சுக்கணும் இன்னும் கஷ்டம் அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்த்துக்கலான்னு நானும் விட்டுட்டேன். சரியான இதில் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை. ஸோ நாளைக்கு பண்ணலாமா? நான் அதுக்கு முன்னாடி கேக் கட்டிப்பா. பார்த்தீங்க கேமரா தானே. பாப்பாவுக்கு நைட்டு 12 மணிக்கு கேக் வாங்கிட்டு வந்தேன். 12 மணின்னு கூட இல்லை, லேட் ஆயிடுச்சு. கேக் வரது 1/2 hour லேட் ஆச்சு. சரி அப்புறமா பாப்பாவுக்கு கேக் கட் பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்தப்போ அவள் செம்ம சர்ப்ரைஸ், செம்ம குஷி ஆகிட்டு இருந்தா. அந்த கத்தி தூக்கி நம்ம ஒரே குத்திட்டா. அப்புறமா அக்கா கூட உட்கார வச்சு எது கட் பண்ணி வைக்கலாம் கேட்க அப்படின்ட்டு அக்கா கட் பண்ணி வச்சாங்க. அவ்வளோ கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வாயில் போட்டுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஜாலியாக இருந்தா. எங்கள் மாமிஸ் ஒரு கிஃப்ட் கொடுத்து தந்தார், நல்லா இருந்துச்சு. அந்த கிஃப்ட் வச்சுட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தா. அப்புறமா கேக்கெல்லாம் கட் பண்ணி நல்லா ஜாலியாக இருந்து சிரிச்சுக்கிட்டு நல்லா பேசிக்கின்னு அரட்டை வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் தூங்குறதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு. 1-2 மணி ஆயிடுச்சு கைஸ். உங்க எல்லாருக்கும் நாங்கள் ஹிதா சார்பா அப்படி நான் சொல்கிறேன். ஓகே நாளைக்கு பார்க்கலாமா? ஹாய் ஒரு கெட் ரெடி பண்ணி இப்போ சும்மா ட்ரை பண்ணேன். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் போட மாட்டேன். இது நான் எப்படி ரெடி ஆகிறேன்ட்டு தான் சிம்பிளாக ரெடியாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மேக்கப் பேக் பெருசாக இருக்குன்னு மட்டும் இது பண்ணி எடுத்தீங்க, எடை போட்டுறாதீங்க. நான் ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டேன். சாரி ஃபேவரட் ஷேட் ஏன் எனக்கு இங்கெல்லாம் இச்சா இருக்குதுன்னு தெரியலையே. சோரி பிடிச்சிட்டு தான் எனக்கு. சாரி நான் எதுவுமே கடிக்கலப்பா. என்ன பின்னாடி ஏதோ பூதம் இருக்குன்னு பார்த்தா தெரிய பயப்படாதீங்க. பின்னாடி தான் தெரியுது எங்கள் பேருக்குலாம் கருப்பாக தெரியுது போயிடுச்சு ஸ்க்ரீனுக்குள்ள. ஃபேன்ஸோட ஒரு நாள் எனக்கு வேறு இல்லை வேர்வியை கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ண தெரியுமா? இப்படி தொடச்சிட்டு காம்பேக்ட் யூஸ் பண்ணேன். என் வாய்ஸை விட அந்த சீரியலோட இது சவுண்டு தான் செம்மையாக கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்டு இருந்துச்சுன்னா ஆமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணு. சரி வாங்க அப்படியே பூஜை பண்ண போகலாம். ஸோ வாங்க பூஜை பண்ணலாம். செடிக்கு என்னோட வெள்ளட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன்.
குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுருக்கோம். ஈவினிங் மேலே செம்ம அழகாக பண்ணிருக்கோம். டால் மாதிரி இருக்குவா. அண்ட் இப்போ வாலு திரிப்பாட்டணும் இன்னைக்கு கிளாஸ் எவ்வளோ கூட வச்சு டிவி போட்டுருக்கோம். டிவி ஆஃப் ஆகிருக்கு. அக்கா அதுக்கு வந்து மாதிரி வருஷம் ஆகிடும். அக்கா அதுக்கு வந்து இருக்கா அக்கா பேசுவாங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் செட்டு நம்ம வாங்கல நம்ம ரெண்டு போட்டு ஒரு பொண்ணு கொடுத்தோம். அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேக் ஆஃப் பண்ணிடுறேன். கண்ணாடி போடலன்னா எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. ரிமோட் எங்க? இது மாதிரி ரிமோட் எடுக்கமா? வீடெல்லாம் பெருக்கி தொடச்சாக்கா மேடம் மிச்சர் சாப்பிட்டதுல வீடெல்லாம் பாக்கி விட்டுருக்காங்க. வெயிட் பண்ணலாமா? நான் கிட்ட வந்து க்ளோவா இருக்கேன். தூர போனா கருவா தெரியுறேன். மூஞ்சி சார். மூஞ்சி சார் மூஞ்சி. ஆனா வெளிய போனா பிரைட்டா தான் தெரியுங்க. ஆமா. एसिड के साथ जो हेयर क्वालिटी में स्टोर करे என்னமா அது என்னது ग्लॉस के लिए அவ ஹைட் வெக்குறது நான் தெரிய மாட்டேன் ஏன் ஹைட் வெச்சா அவ தெரிய மாட்டா அவளையே காமிக்கிறா அவளையே ஃபோக்கஸ் பண்றேன் ப்ளீஸ் நான் பாப்பாவுக்கு சாங் போட்டுட்டு நான் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவள் பாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த சாங்கை வைப் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடினு அப்புறம் சாங்கு கூட பாடுவா பாருங்க நீங்கள். என் வாய் இவ்வளோ உதருது உலருது. சாரி கைஸ், என் வாய் ரொம்ப உலருது. நீங்கள் வீடியோவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க என் வாய்ஸ் அதை கேட்கறத விட. தென் நானும் சாப்பிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு அப்புறமா நான் அது டெக்கரேஷன் பண்ணதுக்கு நானும் எங்கள் அக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவள் பாட்டுன்னு விளையாடி இருந்தால் அவள் டாய்ஸ் வச்சுக்கிட்டு நானும் மறுபடியும் க்ளூ எல்லாம் போட்டு எல்லாம் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி அக்கா வர ஒரு சைடில் பலூன் ஊதின்னு அப்படியே இதாகிட்டு இருந்துச்சு காய்ஸ். தென் அப்படியே ஃபுல்லாக எல்லாத்துக்கும் க்ளூ போட்டு செட் பண்ணிவிட்டு நானும் உட்காந்துக்கிட்டு பலூன்ஸ் ஊத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பலூன்ஸ் வேறு பத்தலையா என்ன பண்ணணும்னு யோசிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் மாம்ஸ் கேட்டுட்டு அப்படியே போய் சில டைப்பு பலூன்ஸ் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பலூன்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தோம். பாப்பாவும் செம்ம ஜாலியாக விளையாடி இருந்தா. அந்த பலூன்ஸ் ஊத இன்னும் ஜாலியாக விளையாடி இருந்தா. எங்க போய் அந்த பாப்பா ப்ளீஸ் போயிட்டு சோறு வாங்கிட்டு வரப்போறோம். நான் எங்கள் மாம்ஸ் சோறு வாங்கிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பலூன்ஸ் வாங்கி சோறு வாங்கி மீல்ஸ் வாங்க போகிறோம். வாங்க போகலாம் கைஸ். லன்ச் வாங்கியாச்சு. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்படியே இங்கே பாருங்க கைஸ் எருமை.
வேலை ஃபுல்லாக முடிஞ்சுது பாருங்கள், ஃபுல் டெக்கரேஷன். ஹாய். ஸோ இங்கே பாருங்க, இதுதான் எங்கள் டெக்கரேஷன்ஸ் கம்ப்ளீட். ஆனால் எங்கள் மாம் ஸ்க்ரீனில் சாட்டிஸ்ஃபை ஆகலை, எனக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா கீழே பலூன்ஸ் ஜாஸ்தி இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் மறுபடியும் பலூன்ஸ் வாங்கிட்டாரு. எங்கள் மாம்ஸும் எங்கள் அக்காவும் போயிருக்காங்க. ஸோ என்னோடய அவுட்ஃபிட் பாருங்கள், இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். அண்ட் மை மேக்கப் இஸ் டன். மேக்கப் எல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா. அப்புறமா பூஜை கூட முடிச்சாச்சு, பூஜை எல்லாம் முடிச்சாச்சு. ஃபுல்லாக காமிக்கவா? காய்ஸ், டெக்கரேஷனு ப்ளஸ் பாப்பா 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பிரின்சஸ் தீம் வரலனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஆனால் பிரின்சஸ் தீமுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எனக்கு கிடைக்கல. எனக்கு கொண்டு தான் கிடைக்கல போல். கிடைச்சது எனக்கு அது பட்ஜெட் ஜாஸ்தி போயிடுச்சு. ஸோ அதனால் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நான் சிம்பிளாக பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? அது ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா ஐம் சாரி. தென் எங்கள் பாப்பாவை செம்மையாக விளையாடிட்டு அந்த பலூன்ஸ் எல்லாம் வச்சு விளையாடினா. அண்ட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுச்சு இந்த டெக்கரேஷனு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆர்டர் போட்ட கேக்கு வந்துடுச்சு. ஸோ கேக்கெல்லாம் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு, ஆளுங்களை எல்லாரையும் கூப்பிட்டு, லைக் பக்கத்து ஜாஸ்தி பேர் எல்லாம் பக்கத்து வீட்டு ஆளுங்க தான் கூப்பிட்டு, ஓனர் ஆண்டியை கூப்பிட்டு நாங்கள் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த வீடியோ போஸ்ட் ஆகிறது கொஞ்சம் நிறையவே லேட் ஆகிடுச்சு. இது நான் போஸ்ட் பண்ண வேண்டிய டேட் எப்போனா 12th தான் போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஏன்னா 11th பாப்பா பர்த்டே. ஸோ ஆனால் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை.